வணக்கம். இது கதைக்களம். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அறிவுச் சுடர் ஏந்தி போராடிய ஒரு விடி வெள்ளியின் சரித்திரம். பாகம் 5. தீண்டப்படாதவர்களின் தலைவர். வெட்டுடும்பில் விழும் சாட்டைகள் வெறும் வலிகளோடு மறைகின்றன. அதுவே நெஞ்சில் விழும் வார்த்தை அடிகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஏணி படிகளாக மாறுகின்றன. அம்பேத்கரின் வாழ்வில் அன்று இரவு பார்சி பயணியர் விடுதியில் ஏற்பட்ட அனுபவம் அத்தகைய ஏணிப்படிகளில் ஒன்று. பார்சிகளுக்கு மட்டுமான அந்த பயணியர் விடுதியில் அம்பேத்கர் தங்க நேர்ந்ததே ஒரு வேதனையான துர்ச்சம்பவம். அம்பேத்கருக்கு பரோடா அரண்மனையில் வேலை கிடைத்ததை தவிர தங்குவதற்கு இடமின்றி தெரு தெருவாக அலைந்தார். தாழ்த்தப்பட்டவர் என்னும் ஒரே காரணத்திற்காக விடுதிகள் அனைத்தும் அவரை உள்ளே விடாமல் விரட்டி அடித்த நெருக்கடியான சூழலில்தான் பார்சிகளுக்கான இந்த விடுதி பற்றி அம்பேத்கர் கேள்விப்பட்டார். பார்சிகள் பின்பற்றும் ஜொராஸ்ட்ர மதத்தில் ஜாதிகள் இல்லை, அதனால் அவர்கள் தன்னை வெளியேற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு அங்கு சென்ற அம்பேத்கருக்கு பின்னர்தான் தெரிந்தது அங்கும் சாதி விஷம் தலையில் ஏறியிருக்கிறது என்று. தொடக்கத்தில் இடம் தர மறுத்த விடுதி பணியாளர் பின்பு அம்பேத்கரின் நிலையறிந்து மனமிறங்கி ஒரு சமரசத்திற்கு வந்தார். யாராவது கேட்டால் பார்சி இனத்தவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளும்படி அவரை அறிவுறுத்தி அப்படியே குறிப்பேட்டிலும் பதிவு செய்து கொண்டு அங்கே தங்க இடம் தந்தார். வேறு வழியே இல்லாத காரணத்தால் தன் மனசாட்சிக்கு தானே முகமூடி அணிந்து கொண்டு அந்த விடுதியில் குடியேறினார் அம்பேத்கர். எங்கோ யாருடனாவது பேசினால் தன் பார்சி இனத்தவன் இல்லை என்று தெரிந்துவிடுமோ என்று பயந்து யாருக்கும் விழிப்பதற்கு முன்பே வெளியேறி அனைவரும் உறங்கிய பின் விடுதிக்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டார். ஒருபுறம் அரண்மனையில் தனக்கு கீழ் பணிபுரியும் படிப்பறிவற்ற ஊழியர்களின் அவமரியாதை, இன்னொரு புறம் எந்த நிமிடம் தான் யார் என தெரிந்து விடுதியிலிருந்து வெளியேற்றி விடுவார்களோ என்ற பயம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தனநிலையிட்ட புழுவாக வெந்து துடித்தார் அம்பேத்கர். லண்டன், அமெரிக்கா என வெளிநாடுகளுக்கு சென்று எவ்வளவோ உயர்ந்த படிப்பு படித்தும் இந்தியா தன்னை இப்படி விளங்கிடும் கீழாக மதித்து அவமானப்படுத்துகிறதே என்னும் வேதனை ஒவ்வொரு நாளும் அவரை அரித்து தின்றது. அன்றைய பொழுது அம்பேத்கருக்கு மோசமான நாளாக விடிந்தது. அவர் அங்கு வந்து தங்கி அன்றோடு 11வது நாள். எந்த தகவல் விடுதிக்காரர்களுக்கு தெரியவிடக்கூடாது என்று பயந்திருந்தாரோ அந்த தகவல் எப்படியோ கசிந்துவிட அனைவரும் குதித்தெழுந்து கைகளில் களி கம்புகள் ஏந்தி என்று அம்பேத்கரை 2இல் 1 பார்த்து விடுவது என்று முடிவோடு ஒன்று திரண்டனர். உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் பார்சி என சொல்லிக்கொண்டு இங்கே நுழைந்திருப்பாய். அயோக்கியனே, உன்னை யார் உள்ளே விட்டது? இந்த நிமிடமே உன் பெட்டி பிடிக்கு எடுத்துக்கொண்டு இப்படியே ஓடிப்போ, இல்லாவிட்டால் உன்னையும் உன் பொருள்களையும் தூக்கி தெருவில் எறிவோம் என்று குதித்தெழுந்தனர். அவர்களின் கண்களில் கடலாக தகித்துக் கொண்டிருப்பது அந்த நிமிடத்திய கோபமல்ல, ஆண்டாண்டு காலமாக மதவாதிகளால் நெய் ஊற்றப்பட்டு வளர்க்கப்பட்ட சாதி எனும் நெருப்பின் சுடர் என்பதை புரிந்து கொண்டார் அம்பேத்கர். அவர்களோடு விவாதிக்கவோ சண்டையிடவோ விரும்பாதவராக அன்று இரவே அங்கிருந்து காலி செய்து விடுவதாக ஒப்புக்கொண்டார். நாள் முழுக்க தங்குவதற்கு இடம் தேடி அலைந்தார். பரோடாவில் இருந்த தன் நண்பரின் வீட்டுக்கு சென்று அவரிடம் தன் நிலையை சொன்னார். நீ இங்கு வந்தால் என் வேலையாட்கள் வேலையை விட்டு போய்விடுவார்கள், தயவு செய்து வேறு இடம் பார்த்துக்கொள் என்று கூறி அம்பேத்கரை நுழையவே விடாமல் கதவை அழைத்துக் கொண்டார் அந்த மெத்த படித்த பண்பாளர் நண்பர். இனி பரோடாவில் வேலை செய்ய முடியாது, காலையில் ரயிலில் பேசாமல் ஊரில் வண்டி ஏறிவிட வேண்டியதான் என்று முடிவெடுத்து அம்பேத்கருக்கு அன்று அந்த நட்ட நடு இரவில் அடுத்து எங்கே சென்று இந்த இரவை கழிப்பது என்று தெரியவில்லை. வேறு வழியில்லாமல் அங்கிருந்த கமோதி பார்க் என்னும் பூங்காவில் நுழைந்தார். இரவுகளில் தினமும் ஆடுகளும் மாடுகளும் நன்றியுள்ள சில பிராணிகளும் போக்கிடமற்ற பிச்சைக்காரர்களும் மட்டுமே உறங்க இடம் தந்து கொண்டிருந்த அந்த பூங்கா இந்த சமூகத்தால் குத்தி குத்தி புண்ணாகி போன இதயத்துடன் நுழைந்த அம்பேத்கரையும் அரவணைத்துக் கொண்டது. மறுநாள் அதிகாலையிலேயே விடுதியிலிருந்து தன் பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் அம்பேத்கர். அவரது கால்கள் நிதானமாக ரயில் நிலையத்தை நோக்கி நடந்தன. கைகளில் தொங்கிக் கொண்டிருந்த பெட்டியை விட மனது அதிகமாக கனத்தது. இனி தன் வாழ்க்கை தனக்கானதல்ல, தன் மக்களுக்கானது எனும் உறுதியானதொரு முடிவை மேற்கொண்டார். எதிர்காலம் அவரை நல்ல முறையில் வரவேற்க தயாராக காத்திருப்பதாக தொலைவில் ரயில் கூவி சமிக்கை செய்தது. 1920 நவம்பர் லண்டன் துறைமுகத்தில் ஒதுங்கி நின்ற கப்பலிலிருந்து இறங்கினார் அம்பேத்கர்.
லண்டன் கிரேஸ் கல்லூரியில் முன்பு பாதியில் விட்ட படிப்பை தொடரப்போகும் உற்சாகம் அவரது முகத்தை வசீகரமாக்கியிருந்தது. இடைப்பட்ட காலத்தில் சில துரிதமான மாறுதல்களை அவரது வாழ்க்கை அவருக்கு நல்கியிருந்தது. அவமானத்துடன் பரோடாவிலிருந்து மீண்டும் பம்பாய் திரும்பிய அம்பேத்கர் அங்கிருந்து சைடன்ஹாம் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். ஒவ்வொரு நாளும் பார்சிகள் தன் முன் களி கம்புகளை கொண்டு மிரட்டிய சம்பவம் அவரது நெஞ்சில் நிழலாடி கொண்டு இருந்தது. தனக்கு நேர்ந்த இந்த கதி தாழ்த்தப்பட்டவர் எவருக்கும் இனி ஏற்படாத வண்ணம் அவர்களிடத்தில் முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எதிர்த்து போராடும் துணிச்சலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். தீண்டத்தகாதவர்கள் என கருதப்பட்டவர்களின் இருப்பிடங்களுக்கு தானே நேரடியாக சென்று அந்த மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்தார். அம்பேத்கரின் வரவு அதுவரை தூங்கி கிடந்த பல்வேறு மகர அமைப்புகளுக்கு புது ரத்தம் பாய்ச்சியது. இந்த தகவல்கள் ஹாப்யூரின் சிற்றரசான சாகு மன்னருக்கு தெரிய வந்தது. தாழ்த்தப்பட்டவர்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டிருந்த சாகு மன்னர் அம்பேத்கரை சந்திக்க விருப்பம் கொண்டார். இருவரது சந்திப்பின் விளைவாக அடுத்த சில நாட்களில் புதிதாக ஒரு பத்திரிகை வெளியானது. அதில் வெளியான கட்டுரைகள் அம்பேத்கர் யார் என வெளியுலகிற்கு அடையாளம் காட்டின. அம்பேத்கரின் புகழ் மெல்ல மெல்ல பம்பாய் மாகாணத்தில் பரவத் தொடங்கியது. 1921 மான்கோன் என்னும் இடத்தில் நடைபெற்ற தீண்டப்படாதோர் மாநாட்டத்திற்கு அம்பேத்கர் தலைவராக அறிவிக்கப்பட்டார். அம்பேத்கர் உருவில் ஒரு மீட்பரை கண்டடைந்து உள்ளீர்கள் என்று சாகு மகாராஜா அந்த மாநாட்டில் வெளிப்படையாகவே அறிவித்தார். தொடர்ந்து நாக்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் அம்பேத்கரின் அறிவாற்றலையும் நுணுக்கமான அணுகுமுறையும் கண்டு வியந்த சாகு மகாராஜா அம்பேத்கரின் அறிவு கூர்மையை தான் தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்பு அரணாக எதிர்காலத்தில் விளங்கப் போகிறது என்பதை உணர்ந்தார். பாதியில் நின்ற பொருளாதார படிப்பு பூர்த்தியானால்தான் அது அம்பேத்கருக்கும் மகரினத்திற்கும் எதிர்கால இந்தியாவிற்குமே பயனளிக்க கூடியதாக இருக்கும் என சாகு மகாராஜா எடுத்த முடிவு மீண்டும் அம்பேத்கரை லண்டன் கிரேஸ் இன் சட்டக்கல்லூரியில் படிப்பை தொடர அனுமதித்தது. முன்பு போல் அம்பேத்கரால் இம்முறை நிம்மதியாக படிப்பை தொடர முடியவில்லை. அவரது கவனம் எல்லாம் இந்தியாவை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில்தான் இந்திய பத்திரிகைகளில் ஒரு பெயர் திரும்ப திரும்ப அடிபடுவதை அம்பேத்கர் கவனித்தார். அந்த பெயர் பாகம் 5 முடிவடைந்தது. மேலும் பல்வேறு பாகங்களை அம்பேத்கரின் வாழ்க்கையின் முறையை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை